பார்த்தா போற வழியில அவங்களோட வண்டியுமே ரிப்பேர் ஆயிடுது. நிக்கில் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே அதை ரெடி பண்ண முடியல. ஆனா மீரா வந்து அதை ஈஸியா சரி பண்ணிடுவா. மீராவை டிராப் பண்ணிட்டு நிக்கில் அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடும். அதனால பார்ட்டில இருக்கிற எல்லாருமே இப்ப கிளம்பி போயிடுறாங்க. நிக்கிலும் கரிஷ்மாக்காக சர்ப்ரைஸ் பிளான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான். ஆனா லேட்டா வந்ததுனால பண்ண முடியாம போயிருக்கும். இப்ப கரிஷ்மாவும் அவளை விட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கரிஷ்மாவும் அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப நிக்கிலும் எவ்வளவோ சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா அவ கேட்கவே மாட்டா. அதனால சோகமா மாடியில நின்னுட்டு இருக்கான். இத பாக்குற மீராவும் இப்ப நிக்கில் கிட்ட பேசுறதுக்காக அங்க போய் நீ இப்ப ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, இந்த டைம்ல நீ யோகா பண்ணணும்னு சொல்லி சில யோகாவும் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் நிக்கில் வீட்டுல இவங்களோட கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும். மீரா அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக கீழே வர அந்த நேரம் பார்த்து கரிஷ்மாவும் அங்க வந்துடுறா. மீராவை பாக்குற கரிஷ்மாவும் எப்பவும் போல நிக்கில திட்ட ஆரம்பிக்கிறான். நிக்கிலுமே கண்டிப்பா இவங்க அப்பாவை மீட் பண்ண மாட்டா, நான் ஏதாச்சும் பண்றேன்னு சொல்லிட்டு